இருக்கீங்க. நிச்சயமா வெற்றியை வந்து நீங்க எல்லாருமே அனுபவிக்க போறீங்க, ருசிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இப்போ பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா டீம் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கலாம். சார் டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டுமா தண்ணி குடி சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் டைரக்டர் சார் உங்கள் மதையான கூட்டத்தையும் பார்த்தோம். ஓகே சார். இப்போ ராவண கோட்டம் ஓகே. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா இந்த மாதிரி படங்கள் வந்து ஜாதியை ஒழிக்குமா, ஜாதி வரியை தூண்டுமா? ஜாதியை ஒழிக்கணும்ட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஆனால் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா கீழத்தெரு பையன் மேலத்தெரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி எத்தனை படங்களில் நம்ம பார்க்கறது இல்லையே சார், இந்த படத்தில் அப்படிலாம் இல்லையே. கீழத்தெரு பையன் மேலத்தெரு பொண்ணை காதலிக்க மாதிரிலாம் இல்லை. இல்லை டைலாக் வருது கீழத்தெரு மேலத்தெரு. இல்லை, கீழத்தெரு மேலத்தெருன்னு இருக்கு, ஒரு 2 பிரிவுகள் இருக்குன்றதுலாம் இருக்கு. படத்தில் அது இல்லை கதை. நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை படத்தில். இல்லையா? நன்றி நன்றி. சொல்லுங்கள் சார். சார் 2 பிரிவு இருக்குன்றத சொல்லி தானே ஆகணும். 2 பிரிவு இருக்குன்றதை நான் எப்படி சொல்கிறது? கீழத்தெரு மேலத்தெருன்னு ஒரு ஊரில் ஒரு பிரிவு இருக்குன்றதை நான் அதை சொல்லி தானே நான் சொல்ல முடியும். சென்சார்லேயும் இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு நான் இந்த பதில் தான் சொன்னேன். எஸ். பல படங்களில் இந்த கீழத்தெரு மேலத்தெரு நிறைய நீங்கள் வெற்றிமாறன் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். பல படங்களில் வந்து ஏதோ மேலத்தெருவில் ஆண்களே இல்லாத மாதிரியே தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்லை சார் தான் கேட்குறேன் சார், இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது இல்லை. சீன் அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக கீழத்தெரு பையன் மேலத்தெரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி இல்லை. அது இல்லை. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் சார், அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதாவது இது இது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனை தான் இது. அது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் கருவேல மரம் அப்படின்றத வச்சு ஒரு கார்பரேட் அரசியல் நடக்குது. மற்ற இடங்கள்ல அது வேற ஒன்று நடக்குது. கருவேல மரத்துக்கு பதிலாக வேற ஒரு பிரச்சனைகள் இருக்குது. மீத்தேன், ஈத்தேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு தமிழ் அரசனின் எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனை. அதனால் அதுக்கு தமிழ் அரசன்னா ராவணன். எனக்கு ராவணன் தான் ஞாபகம் வந்துச்சு, ராஜராஜ சோழன் ஞாபகம் வரல. ஏன்னா தஞ்சாவூர் பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, அதை ராம்நாத் டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் தமிழ் அரசன்னாலும் எனக்கு ராவணன் தான் வந்தார். அண்ட் அது பக்கத்தில் தான் சிரோன், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் சிரோன். அதனால் அது எனக்கு ராவணன் தான் வந்தார். அந்த அரசன் எனக்கு ராவணனாப்பட்டார். அவருடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனைனால அது ராவண கோட்டம். கோட்டம்னா தெரியும் உங்களுக்குலாம், ராவணன் கோட்டம். தேங்க்யூ. சாந்தனு, உங்களுக்கு தான் ஒரு கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, அதே நேரத்தில் ஒரே நிமிஷம் சொல்லுங்கண்ணே. ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளரோட வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உதயநிதியோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க இது மூலமாக? ஐயா, அந்த ஃபோட்டோ போட்டவர் முன்னாடி எங்கே உட்காந்துருந்தாரு, இப்போ ஆளை காணாமல் போயிட்டாரு. அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க 2 பேரோட நல்ல நண்பர். அந்த இதில் தான் அவங்க இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். வேற எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அர்த்தமும் அதில் இல்லைங்க. நண்பர்கள்னால வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி தோணுது தான் கேட்டேன். இல்லை, அப்படி இல்லைங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கருவேலம்பு கருக்களை வெள்ளைக்காரன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்ல ஏண்ணே நல்லா இருக்கீங்களா தான் நான் கேட்டேன். சொல்லுங்கண்ணே. அது உங்களுக்கே தெரியும் என்னன்ட்டு காரணம்ட்டு. சார் ஏன் வரல? யாருங்க? எந்த சார்? நிறைய சார் இருக்காங்கண்ணே. பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் ஊரில் இல்லை. 2வது இது படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அதனால நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இல்லை, இன்விடேஷனில் சார் பேர் போட்டுருந்தேன். அது ஒரு மரியாதைக்கு அவர் சார்பில் இன்வைட் பண்ணுறாருங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க.
இல்லை எனக்கு புரியல, எதனால அதை கேட்குறீங்க? இல்லை இதை வச்சு ஏதாச்சும் கோடு வேர்டு ஏதாவது பிடிச்சி ஏதாவது டைட்டில்? இல்லை என்ன காரணம்னா இல்லை நான் எது வேணா போடுங்க. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பேசினாலும் அது ஒரு பப்ளிசிட்டினா அது ஒரு பப்ளிசிட்டி தான் படத்துக்கு. ஸோ எதுக்கு இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கண்ணே. துபாயில் ஆ நடந்த விழாவில் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களையும் கூட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவரோட நண்பர்கள்ண்ணே. அவர் முன்னாடியே சொன்னார்ல, துரைமுருகன் சார்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். அந்த மாதிரி துரைமுருகன் சார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கனிமொழி மேம் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து துபாயில் தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த 3 நாள். ஸோ அதையும் கலந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை யூஸ் பண்ணியும் அங்கே இருக்கிற கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி சென்னையிலேருந்து நான் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த டைமில் வச்சு பண்ணுது. அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்காக வந்து ஒரு தனி அர்த்தம்லாம் எதுவுமே இல்லை. இந்த கருவேல விதையை வெள்ளைக்காரன் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பரப்புனா அதை தடவுத்தோறு போட்டது முதலமைச்சர் காமராஜர்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த படத்தை சொல்லியிருக்கீங்களா? இல்லை அவர் பீரியடில் தான் இது நடந்துச்சுன்னு, அதாவது 1957 இது நடந்த சம்பவம். யாரையும் நான் இதெல்லாம் மென்ஷன்லாம் பண்ணல. 1957 இந்த விதை தூவப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அது வெள்ளைக்காரனால் தூவப்பட்டதுன்னு வரலாறுல இருக்குது. அதான் வெள்ளைக்காரன்ட்டு கொண்டு வந்தது. அப்போ வந்து பசுமை புரட்சின்ற பேரில் வந்து இவர் ஆட்சியில் தான் அது நடந்துச்சு. இல்லை அதை வந்து தடவை பண்ணி கருவேல மரங்களை அழிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜீவப்பட்டவர் முதலமைச்சர் காமராஜர். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அப்படி இல்லையே. அவர் பீரியடில் தான் அவர் பீரியடில் தான் அந்த கருவேல மரமே தூவப்பட்டது அவர் பீரியடில் தான். அதனால தான் தடவை. இல்லை வெள்ளைக்காரன் காலத்தில் தூவப்பட்டது. இல்லை அது நீங்கள் சொல்கிறது 1800 சம்திங். அது வந்து இந்த கருவை இல்லை, அது வந்து நாட்டு கருவை. அதனால் எந்த தீமையும் கிடையாது. 1890 சம்திங்கில் நடந்தது. அது வந்து வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போகிற சமயத்தில் வந்து எங்கேயுமே மரங்களே இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக வளரும்னு சொல்லி அந்த நாட்டுக்கருவில் தூங்கினாங்க. நீங்கள் சொல்கிறது நாட்டுக்கருவல் சார். ஸோ இது வந்து சீம கருவை. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த இதுதான் ரொம்ப கொடுமையானது. இல்லை அந்த சீம கருவையும் வெட்டுறதுக்கு முதலமைச்சர் காமராஜர் உத்தரவு போட்டாருங்கிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் வெட்டுறதுக்கு ஆர்டர்லாம் போட்டாங்க. அது முழுசாக போய் சேரலையே. அது வெட்டினா ஒரு வாரத்தில் திரும்ப வளர்ந்துருது. அதுக்கு முழுசாக வந்து நான் யாரையும் ப்ளேம் பண்ணலங்க, அவருன்னு இல்லைங்க. அதுக்கப்புறமே இது வரைக்குமே அதுக்கான ஒரு முடிவு இல்லைன்றது தான் அந்த படத்தில் சொல்ல போகிறவர். யாரையும் குற்றம் சொல்லிலாம் இல்லை. அதில் படத்தில் நான் ஒரு டைலாக்கே வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயத்தை தூங்கினது யாருங்க அப்படின்னு. யார் என்னன்றதெல்லாம் ஆராயிறதை விட்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்றது தான் நான் டைலாக் படத்துலேயே சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளவங்களுக்கே தெரியும் காமராஜ் பீரியட். நான் அந்த பேர் கூட சொல்லலை அந்த படத்தில். இல்லை 7வது வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இது பாடமாக இருந்துச்சு. அதை நான் படித்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது இருந்ததா? எனக்கு இப்போ 72 வயசு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். இல்லை அப்போ இருந்துச்சுன்னா அது தெரில, நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் கருவேல அரசியலை பற்றி நான் ஒரு புக்கு வந்து படித்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் சொல்கிறேன். அதில் தான் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் அப்படின்றதெல்லாம் நான் அதுலேருந்து தான் இது பண்ணேன். அதில் தான் அந்த 1890 வந்து நாட்டுக்கருவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்போ வந்து அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அதில் இன்னொரு அரசியல்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பனை வெல்லம் காய்ச்சறதுக்கு விறகு இல்லை, எல்லாமே வந்து பாலம் கட்டுறோம் அது இதுன்னு வெள்ளைக்காரன் பூரா மரத்தையும் வெட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி மரமே இல்லை அப்படின்னு சொல்லின்றதா பசுமை புரட்சின்ற பேரில் ஒரு சீக்கிரமாக எது வளரும்னு சொல்லி அவர் வந்து அந்த கருவ மரத்தை அதோட தன்மையே அவருக்கு சொல்லப்படாமல் அவரையும் ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? பனை வெல்லம் காய்ச்சறதுக்கு பனை ஓலையை தான் பயன்படுத்துவாங்க, வேற மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லை அந்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன். அதனால பனை ஓலையை பயன்படுத்தி தான் இல்லை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸே காட்ட முடியும். இது வந்து அதற்காக பண்ணப்பட்டதான் என்கிட்ட இருக்குது, ஆதாரமே இருக்குது, ரைட்டிங்லேயே ரெஃபரன்ஸே இருக்கு எனக்கு. சரி, இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தணுன்னு தான் ராமநாதபுரத்தை கூப்பிட்டு போறீங்களா? கொடுமைப்படுத்துறது இல்லைங்க, அது அவங்க கொடுமைன்னு சொல்லவே இல்லையா? அதை கொடுமைப்படுத்துறது இல்லை, என்ன கதையோட தேவைதானங்க. அது என்ன காரணம்னா தேனி இப்போ ஒரு இளவரசுக்கே தெரியும், தேனிலையும் இதே கிளைமேட் தான். தேனியில் கண்டிப்பாக கிடையாதுண்ணே. தேனி வேற. தேனியில் தான் நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன். தேனியோட சூழ்நிலையே வேற. சின்னமனூர்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்கும். தேனி இப்படி கிடையாதுண்ணே. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே வர முடியாது தேனி. ஆனால் தேனிலாம் வந்து சொர்க்கம்னு இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா என் மாமனார்லாம் தேனி போடி நாயக்கனூர் தான். அந்த டைமில் இந்த சம்மர் இது மான்சூன் சீசனாக நான் போயிருக்கேன். ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சீசனே நான் பார்த்ததில்ல. அது ரொம்ப அபூர்வம். அதுவும் ரெண்டாவது ஒரு கொடுமைப்படுத்துறதுக்காக யாரையும் கூட்டு போல,
ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த கதையோட பேஸே வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற தண்ணி பஞ்சம், அங்கே இருக்கிற கருவமர அரசியல், அந்த அந்த ஊரோட ஹீட்டு, அந்த வாழ்வியல், அதெல்லாம் காட்டணும்னா நாங்கள் திருப்பி ராமநாதபுரம் தான் போகணும். நாங்கள் பொள்ளாச்சியில் போய் ராமநாதபுரத்தோட கதையை ஷூட் பண்ண முடியாது. அங்கே நடக்கிற பிரச்சனை நான் அங்கே தானே சொல்லணும். இல்லை நீங்கள் ஆனால் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் தானே கேட்பீங்க. இல்லை ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தான் ட்ரோல் பண்ணுவீங்க. படம் எடுத்திருக்கீங்களான்னு கேட்பீங்க. ஆமாம், இல்லை நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் இப்போ சாயந்தரம் பேசினாரு, நீங்களும் பேசிட்டீங்க. இப்போ அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலையபுரத்தை உண்டாக்கும் நீங்கள் யோசனை பண்ணீங்களா? கலையபுரத்தை உண்டாக்குன்னு யோசனை பண்ணீங்களா? இல்லை அது அது இன்னும் உண்டாக்கலையேன்றதானே என்னுடைய இதே. அதில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்குமே அது தெரியவே மாட்டுதே அப்படின்றது தான் என்னுடைய வேதனையே. அதுக்காகத்தான் இந்த ராவண கோட்டமே. ஆமாம், அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த படத்தை, அந்த கதையை அவர் எழுதினார். ஏன்னா உண்மையிலே இந்த நான் ஷூட்டிங் போகிறப்போ இதில் அரசியல், அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன தண்ணி பஞ்சம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசும்போது சொன்னேன் இந்த பேச்சில்லா கிராமம் அறிவிச்சிருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் வந்து இந்த படம் போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அங்கே பேசி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அங்கே என்ன அரசியல் ஆச்சு, அந்த கருவ மரத்தோட சக்தி என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் அது வந்து அழிக்க சொல்கிறாங்க, நான் அழிக்க முடியல, இது எல்லா அரசியலும் நானும் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அது இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை. இந்த படம் மூலயமா அது ரீச் ஆகுங்கிறத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரே ஒரு நிமிஷம். பரமக்குடி பக்கத்தில் பார்த்திபனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் குமிழந்தாவுன்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ போனீங்கனாலும் ஒரு சர்ச் போயிருக்கேன் சார். நான் அங்கே ஒரு சர்ச் இருக்குது, இந்த பக்கம் 50 வீடு இருக்குது, இந்த பக்கம் 50 வீடு இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை நானும் அங்கே போயிருக்கிறேன். அங்கேயும் ஒரு 7 நாள் தங்கி நானும் எங்கே குமிழந்தாவில் தங்குனீங்களா? இல்லை குமிழந்தாவில் ஒன்றுமே இல்லை, அங்கே எப்படி தங்க? நீங்கள் மட்டும் தங்கினானே? இல்லை 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 இல்லை, நாங்கள் ஒரு 7 பேர் போய் ஒரு படத்துக்கு தான் தங்கியிருந்தோம். அண்ணா திருநாவுக்கரசு அங்கே போட்டியிடுறது உங்களுக்கு தெரியுமா? குமிழந்தாவுலையா? இப்போ அந்த ஊர் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டிட்டாரு. அது எம்பி தொகுதியில் பண்ணார். ஆமாம், சொல்லுங்க. ஆமாம், இல்லை அந்த ஊரில் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான். இல்லை அது இல்லைன்னு எப்படி இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அது அந்த பிரச்சனை வேணாமே. அது ரெண்டு ஆமாங்க, 2 ஜாதிகார் 2 சமூகம் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் எப்படி சொல்கிறது? அப்புறம் இல்லை, அதை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் அரசியல் பண்ணுறாங்க. இதை வந்து இந்த சண்டையை தொடர்ந்து நெருப்பு அதாவது எப்படி சொல்கிறது, பற்ற வச்சு எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை அணைக்கவே மாட்டுறாங்க. இதை வச்சுட்டு சிலர் குளிர் காய்கிறாங்கன்றத இந்த படத்தில் நான் சொல்கிறது. அதை நான் எப்படி சொல்கிறது? 2 சாதி இருக்குன்னு சொன்னா தானே அதை சொல்ல முடியும். சாதியே இல்லைன்னா அப்புறம் இதில் எப்படி குளிர் காய்ங்கன்னு நான் சொல்ல முடியும்? ஏ சார், இந்த சாங் படத்தில் வருது, அந்த விஷுவல் கொஞ்சம் மாறும். இந்த விஷுவல் வர அண்ணா, ராமநாதபுரத்தில் இருக்கிற பையன் ராமநாதபுரத்தில் தான் இமேஜினேஷன் பண்ணுவான். அவன் துபாயில் இமேஜினேஷன் பண்ணா அது ஃபேண்டசி கமர்ஷியல் கதையாயிரும். இல்லை, நான் அப்படிப்பட்ட டேரக்டர் இல்லை சார். நான் ரொம்ப யதார்த்தமாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் ஸ்கூல் பாலுமேந்திரா ஸ்கூல். சாந்தனு சார், ஐயோ அல்ல, உங்களை மாதிரி ஆட்களுக்கு சொல்லலே, அடிக்கிறவங்களுக்கு தானே. அக்கா ஒண்ணு இருக்கு அண்ணா, அது ஏன் நம்மளுக்கு குத்துது? இல்ல அவங்க சொன்னாங்க, நாங்க யாருமே அதுக்கு பதிலே சொல்லலைன்னா நாங்க யாரும் பொண்டாட்டி அடிக்கிறது இல்ல. சரி, உங்களை சொல்லலே, அடிக்கிறவங்க அடிக்காதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். பொதுவா இருப்பேன் சொல்லும் போது அதுக்கு சம்பந்தப்பட்டவங்கள சொல்றேன்னு சொல்றேன். ஆனா அது உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து சுத்தி அதே தான் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. சாந்தனு சார், இல்லை நான் வந்து எதுக்கு அதை சொல்றேன்னா, உண்மையிலே வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்கணும். கல்யாண வாழ்க்கையில் போய் அடி வாங்கி அந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வெளியில் யாரும் சொல்கிறதில்ல. இப்போ உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லலை. இதில் யாராவது ஒருத்தர் இப்போ இந்த நீங்கள் டிவி இதில் ஒளிபரப்புவிய, நீங்கள் அந்த நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு ஒரு தங்கச்சியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை
ஒளிபரப்புங்க இந்த மாதிரி பண்ண. அப்போ யாராவது பண்ணணுன்றவங்களுக்கு கூட இன்னைக்கு அடிக்கணும்னு கையை ஓங்குறவங்க கூட இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் யோசிப்போன்னு யோசிக்க தோணும்ல, அந்த நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் பிக்சர். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இல்லை சாந்தன் சார், இது வந்து உங்களுக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு சொல்கிறீங்க. பேர் வேற நம்ம மண் சார்ந்த பேர், ராவணன் அந்த பேர் வச்சுருக்கீங்க. ஏன் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம துபாயில் வச்சுருக்கணும்? இங்கே நீங்கள் கேட்டுக்கலாமே உங்கள் ப்ரொடியூசர் கிட்ட, இங்கே தமிழ்நாட்டில் வைங்க. ஏன்னா எனக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்குது, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் தமிழ் சார்ந்த ஒரு மண் சார்ந்து நம்ம எடுக்கும்போது இங்கே இருக்க உணர்வு வரும்ல. அட்லீஸ்ட் நீங்கள் மதுரையிலையாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே. இல்லைங்க, இனிஷியல் பிளான் வந்து மதுரையில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வளர்ந்தது அப்படின்னு வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே இருந்தாலும் வந்து அங்கே போய் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிது துபாயில். ஸோ அவருக்கு வந்து 2 ஊர் இருக்குது. திட்டக்குடியும் அவரோட சொந்த ஊராக பார்க்குறாரு, துபாயும் சொந்த ஊராக பார்க்குறாரு. ஸோ அந்த சூழ்நிலையில் அவரால் இங்கே கிளம்பி வர முடியல. அதனால் முதல் ஃபங்க்ஷன் அவரை வளர்த்து அந்த ஊரில் அங்கே போய் பண்ணணும்னு நினச்சாரு. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இங்கே பண்ணணும்னு நினச்சி இங்கே டெஃபினட்டாக இந்த பிளான் ஒன்று இருந்துச்சு. பட் அவரோட சூழ்நிலை அவரால் கிளம்பி வர முடியல. அதனால் துபாயில் மட்டும் தான் இது பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை. இங்கே வச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சோம். அதனால தான் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பட் அவருக்கு 2மே அவரோட சொந்த ஊர் தான். துபாயும் சரி, திட்டக்குடியும் தமிழ்நாடும் சரி, அவருக்கு சொந்த ஊர் தான். அவர் 2 ஊர்லேயும் பண்ணணும்னு நினச்சாரு. இனிஷியலாக இங்கே தான் பண்ணணும்னு நினச்சோம். அப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே அவரோட ஒர்க் ப்ரெஷர் பயங்கர பிஸியான ஒருத்தர். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வச்சு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுது. தேங்க்யூ, உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு